ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுட்டெழுத்துக்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம். இது 6th ஓல்ட் அண்ட் நியூ புக்கில் இருக்குது. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்ற பேர். எதெல்லாம் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ இந்த 3 எழுத்துக்களையும் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஊன்ற எழுத்து மட்டும் இப்போ பயன்பாட்டில் இல்லை. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த ஊ எழுத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சுட்டெழுத்துக்களுக்கான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஆ, அவன், அங்கு, அந்த. ஈக்கு இவள், இங்கு, இந்த. ஊக்கான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா உதுக்கான், உப்பக்கம், உம்பர், உது, உவன். உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில், உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம், உம்பர் அப்படின்னா மேலே. இது கூட கொஷினாக வரலாம். சுட்டை 5 வகையாக பிரிக்கிறாங்க. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டு திரிபு. அகச்சுட்டு அப்படின்றது என்னன்னா சுட்டெழுத்தை நீக்கிட்டீங்க அப்படின்னா அது பொருள் தர்றதில்ல. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இவன், அவன், அது, இது. இதில் இவன் அப்படின்னா ஈயை நீக்கிட்டிங்கன்னா வன் அப்படிங்கிற ஒரு சொல் கிடையாது. சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தர்றதுனால இதுக்கு பேர் அகச்சுட்டு. அடுத்து புறச்சுட்டு. புறச்சுட்டில் பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்தை நீக்கிட்டிங்கன்னா பிற எழுத்துக்கள் பொருள் தரும். எடுத்துக்காட்டு அவ்வானம், இம்மலை. இதில் அவ்வானம் அப்படிங்கிறத பிரிக்கும்போது ஆ ப்ளஸ் வானம். சுட்டெழுத்தை நீக்கிட்டாலும் வானம் அப்படிங்கிறது பொருள் தரும். இம்மலை பிரிக்கும்போது ஈ ப்ளஸ் மலை. ஈயை நீக்கிட்டிங்கன்னா மலைன்ற பொருள் வரும். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியிலிருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. அடுத்து செய்மை சுட்டு. தொலைவில் உள்ளதை சுட்டி காட்டுறது தான் செய்மை சுட்டு. இதுக்கு பயன்படக்கூடிய எழுத்து ஆ. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படின்னு தொலைவில் இருக்கிற பொருளை சுட்டி காட்டுறது தான் செய்மை சுட்டு. அடுத்து அண்மை சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுறது தான் அண்மை சுட்டு. இதுக்குரிய எழுத்து பார்த்திங்கன்னா ஈ. எடுத்துக்காட்டு இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுட்டு திரிபு. அம்மரம், இவ்வீடு இதெல்லாம் புறச்சுட்டை குறிக்கக்கூடியது. ஆனால் இதை பிரித்தோம்னா அந்த மரம், இந்த வீடு அப்படின்ற பொருள் தரும். அந்த மரம் அப்படிங்கிறது தான் அம்மரம் அப்படின்னு மாறி இருக்கு. இந்த வீடு அப்படிங்கிறது தான் இவ்வீடுன்னு மாறி இருக்கு. ஸோ மாற்றம் பற்று வந்திருக்கிறதுனால இதை சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறோம். அம்மரம், இவ்வீடு அப்படின்னு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா கட்டாயம் அதை புறச்சுட்டு அப்படின்ற ஆப்ஷனை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓல்டு புக்கில் கொடுத்துருக்க பயிற்சி கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். எது உன் வீடு? இது என் வீடு. யார் உன் அண்ணன்? அவன் என் அண்ணன். உன் பள்ளிக்கூடம் எங்கே உள்ளது? என் பள்ளிக்கூடம் உப்பக்கம் உள்ளது. சுட்டெழுத்துக்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.